இந்த வீடியோவை பார்க்கும்போது அடடா ரொம்ப அழகான கப்புலாக இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்க தோணுதில்ல. ஆனால் இந்த வீடியோவில் இருக்கிற அந்த பையன் இப்போது உயிரோடு இல்லை. அந்த பையனை கொன்னது அந்த வீடியோவில் இருக்கிற அந்த பொண்ணு. ரொம்ப ஷாக்கிங்கான, ரொம்ப அதிர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு சம்பவமாக இந்த வீடியோவில் இருக்கிற பையனுடைய கொலை சம்பவம் அப்படிங்கிறது நடந்திருக்கு. திருமணம் பண்ண போகிற இல்லை காதலிக்கிற ஆண்களுக்கு ரொம்ப பயத்தை கொடுக்குற ஒரு சம்பவமாகவும், காதல், துரோகம், சதி இதனால் பின்னப்பட்ட ஒரு கொடூர கொலையாகவும் நடந்திருக்கிற இந்த பையனுடைய கொலையின் பின்னணி என்ன பார்க்கலாம் இந்த வீடியோவில். இந்த வீடியோவில் இருந்த அந்த பையன் மகாராஷ்டிரா மாநிலம் புனேவை சேர்ந்த கேத்தன் அகர்வால் அப்படிங்கிற ஒரு 26 வயசு பையன். இந்த வீடியோவில் இருக்கிற அந்த பொண்ணு ஷியா கோயல் அப்படின்றவங்க மணமகள். ஆக்சுவலி இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் நிச்சயிக்கப்பட்டிருக்கு கடந்த பிப்ரவரி மாதம். 2 குடும்பங்களினுடைய சம்மதத்தோடையும் 2 பேரினுடைய சம்மதத்தோடையும் இந்த கல்யாணம் நிச்சயிக்கப்பட்டிருக்கு. இந்த 2 குடும்பங்களும் கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷங்களாக ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற தகவலும் தற்போது வந்துட்டுருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த 2 பேருக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருக்கு. நவம்பரில் திருமணம் நடக்க இருக்குது. இதுக்காக திருமண ஏற்பாடுகள்லாம் தற்போது நடந்துக்கிட்டு இருக்கு. 17 கோடி செலவில் ராஜஸ்தானில் ஒரு அரண்மனையில் திருமணத்தை நடத்த திட்டமிட்டுருக்கிறாங்க. வர்ற விருந்தினர்களை கூட்டிகிட்டு வரத்துக்கும் கூட்டிகிட்டு போகிறதுக்கும் 2 ஃப்ளைட் அப்படின்றத ஏற்பாடு பண்ணிட்டுருக்குறாங்க. இந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக நடக்க இருந்த ஒரு திருமணம் தற்போது அதற்கு முன்பாக ஒரு கொலையில் முடிஞ்சிருக்கு. சம்பவம் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். கடந்த ஜூன் 18ஆம் தேதி மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கிற லோகாகாட் கோட்டை, கிட்டத்தட்ட ஒரு மலை மேலே ஒரு கோட்டை ஒன்று இருக்கும், நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க முடியும். ஸோ இந்த கோட்டையில் தான் இந்த சம்பவம் அப்படிங்கிறது நடந்திருக்கு. ஜூன் 18ஆம் தேதி ஷியா கேத்தனை நம்ம இந்த மாதிரி ஒரு ட்ரெக்கிங் போகலான்னு சொல்லி ரொம்ப வலுக்கட்டாயமாகவே கூப்பிட்ருக்குறாங்க. ஸோ ஜூன் 18ஆம் தேதி அன்றைக்கி கேத்தனும் வராரு, ஷியாவும் 2 பேரும் சேர்ந்து மலையேற்றம் போகிறாங்க. அப்போ போகும்போது திடீர்னு பார்த்தா கேத்தன் மலையிலேருந்து கீழே விழுந்துட்டார். திடீர்னு கால் தடுக்கி கீழே விழுந்துட்டாருன்னு சொல்லி ஷியா ஃபேமிலிக்கோ முதல்ல அங்கே இருக்கிற அந்த ஃபோர்ட்டினுடைய பாதுகாவலர் செக்யூரிட்டி அவங்கக்கிட்டேயும் சொல்லியிருக்கிறார். செக்யூரிட்டி உடனே பார்த்துருக்கிறாரு. பார்த்துட்டு அப்புறம் உடனே போலீஸ்க்கெலாம் இன்ஃபார்ம் பண்ணி கேத்தன் உள்ளே விழுந்த அந்த பள்ளத்தில் விழுந்த கேத்தனுடைய உடல் கிட்டத்தட்ட ஒரு 3 நாட்கள் தேடுதலுக்கு அப்புறமா மீட்கப்பட்டுச்சு அப்படின்னு தகவல்கள் சொல்லப்படுது. ஸோ இதுக்கப்புறம் போலீஸ் கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. கேஸ் ஃபைல் பண்ணிவிட்டு சரி என்ன தான் நடந்துச்சு, முதல்ல இது ஒரு கால் தடுக்கி அவர் கீழே விழுந்துட்டார் அப்படின்னு ஷியா சொன்னதை வச்சு இது ஒரு விபத்தாக தான் கன்சிடர் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இந்த விபத்தாக கன்சிடர் பண்ணப்பட்ட ஒரு விஷயம் அப்படிங்கிறது கேத்தனினுடைய குடும்பத்தார் தரப்பில் ஒரு சந்தேகத்தை முன் வச்சிருக்கிறாங்க. அந்த சந்தேகத்தின் அடிப்படையில் இது அடுத்தடுத்து விசாரிக்கப்படுது. கிட்டத்தட்ட இதில் ஒரு சந்தேகம் இருக்கிறது, ஒரு விபத்தாக இதை பார்க்கக்கூடாது அப்படிங்கிற வகையில் போலீஸார் அடுத்து விசாரிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. விசாரணையில் முக்கியமாக இதில் கவனிக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டது அப்படிங்கிறது ஷியா தான். காரணம் என்னென்னா, விசாரணையில் ஷியா கொஞ்சம் முன்னுக்கு பின் முரணாக பதில் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் அவங்க மேலே காவல்துறையினருக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கு. அதற்கப்புறமா ஷியா கிட்ட இன்னும் முழுமையான விசாரணை, ஷியாவினுடைய ஃபோன் இதெல்லாம் ஆய்வு பண்ணியிருக்கிறாங்க. அந்த ஆய்வு பண்ணப்பட்டதில் ஒரு முக்கியமான தகவல் வெளியாகியிருக்கு. இந்த ஷியா கோயல் அவங்களுக்கு இன்னொருத்தரோட ஒரு தொடர்பு இருந்திருக்கு, கேத்தன் சௌத்ரி அப்படின்னு. கேத்தன் சௌத்ரி அப்படிங்கிறவர் ஷியா கோயல் வேலை செய்கிற அதே ஏரியாவில் வேலை செய்கிற ஒருத்தர். அவருக்கும் இந்த சேத்தன் சௌத்ரிக்கும் ஒரு பழக்கம் இருந்திருக்கிறது, ஒரு தொடர்பு இருந்திருக்கிறது அப்படிங்கிறது விசாரணையில் தெரிய வருது. காரணம் என்னென்னா, அந்த மொபைலில் ஆய்வு செய்த போது கிட்டத்தட்ட ஒரு 2000க்கும் மேற்பட்ட ஃபோன் கால்ஸ் 2 பேரும் பேசியிருக்கிறாங்க.
நூற்றுக்கணக்கான மணி நேரங்களுக்கும் மேலாக அவங்களுடைய உரையாடலாம் தொடர்ந்து இருக்குது. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது 2 பேரும் வந்து லவ் பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இதில் தொடர்ந்து அந்த இடத்துல இங்கே ஒரு சந்தேகம் வந்துருச்சு இல்லையா, மேலும் சைட் பை சைடு அந்த கோட்டையில் இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜை ஆய்வு பண்ணும்போது அங்கே இந்த சேத்தன் சௌத்ரி அங்கே வந்திருக்கிறதும் தெரிய வந்திருக்கு. ஸோ இதற்கப்புறம் கொஞ்சம் விசாரணை தீவிரப்படுத்தப்படும் பொழுது விசாரணையில் இவங்க வந்து ஷியா வந்து உண்மையை ஒத்துக்கிறாங்க. இந்த மாதிரி எனக்கு வந்து இந்த திருமணத்தை நிறுத்துறதுக்கோ இல்லை கல்யாணம் பிடிக்கலன்னு ஓடி போகிறதுக்கோ நான் தயாராக இல்லை, அதனால் என் குடும்பம் வந்து அவமானத்தை சந்திக்கும், ஸோ அதுக்கு பதிலாக நாங்கள் வந்து இப்படிப்பட்ட ஒரு முடிவை எடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கப்புறம் விசாரணையில் ஷியா சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் மோரோவர் 2 பேரும் இதற்கான திட்டமிட்டது வந்து ஷியா தான் அப்படின்னு சேத்தனும், இல்லை சேத்தன் தான் அப்படின்னு ஷியாவும் மாறி மாறி குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் விசாரணையில் தெரிய வந்திருக்கு. இதில் இன்னும் கூடுதலாக முன்னதாக பார்க்கும் பொழுது இதில் இவங்க 2 பேரும் அந்த மர்டர் நிகழ்த்தப்பட்ட ஜூன் 18ஆம் தேதிக்கு ஒரு நாள் முன்னதாகவே ஒரு காஃபி ஷாப்பில் மீட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த காஃபி ஷாப்பில் மீட் பண்ணி இதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது பற்றின ஒரு கொடூரமான திட்டத்தை பிளான் பண்ணதும் அந்த காஃபி ஷாப்பினுடைய சிசிடிவி ஃபுட்டேஜ் வாயிலாக தெரிய வந்திருக்கு. சரி, இது வந்து திடீர்னு இந்த மாதிரி திட்டமிட்டு இந்த மாதிரி ஜூன் 18ஆம் தேதி இதை அரங்கேற்றி இருக்கிறாங்க அப்படின்ற பொழுது இது அப்போ மட்டும் திட்டமிடப்பட்டு அப்போ மட்டும் எக்ஸிக்யூட் பண்ணப்பட்டதா அப்படின்னா கிடையாது. இதற்கு முன்னதாகவே 4 டைம் வந்து கிட்டத்தட்ட அட்டம்ப்ட்ஸ் பண்ணுறதுக்கான முயற்சிகள் அண்ட் அட்டம்ப்ட்ஸும் நடந்திருக்கு. இதை வந்து கேத்தன் அகர்வாலினுடைய, அதாவது இறந்து போனார் இல்லையா அந்த மணமகன் கேத்தன் அகர்வாலினுடைய தந்தை விஷால் அகர்வால் வந்து சொல்கிறார். ஏன்னா அவர் சொல்கிற அந்த தகவல்கள் அதன் பின்னணியில் இருக்கிற அவங்களுடைய மன எண்ணங்கள் வாயிலாக தான் முதல்ல இந்த சந்தேகமே கிளப்பப்பட்டிருந்திருக்கு. ஸோ அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த மாதிரி வந்து அந்த ஃபோர்ட்டுக்கு போனது அப்படிங்கிறது வந்து இந்த டைமுக்கு இந்த இன்சிடெண்ட் நடந்ததுக்கு முன்னாடியேவும் ஒரு 3 தடவை போயிருக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து அவர் சொல்கிறார். கிட்டத்தட்ட மே 31ஆம் தேதி, ஜூன் 5ஆம் தேதி, ஜூன் 14ஆம் தேதி அப்படின்னு 3 தடவை அங்கே ட்ரெக்கிங் போகணுன்னு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. அதில் அந்த 3 தடவை போனதுலேயும் அந்த ஜூன் 14ஆம் தேதி ஒரு கொலை முயற்சி நடத்தப்பட்டிருக்கு. ஷியா வந்து கேத்தனை வந்து தள்ளி விட்டுருக்குறாங்க. தள்ளி விட்டப்போ அவர் ஆனால் ஒரு அதிர்ஷ்டவசமாக அந்த சமயத்தில் அங்கே இருக்கிற ஒரு மரக்கிளை புதர் இதை பிடிச்சிக்கிட்டு கீழே விழாமல் தன்னைத்தானே பாதுகாத்து கொண்டார் அப்படின்னு. ஆனால் அந்த இடத்துல வந்து ஏன் இப்படி பண்ண அப்படின்ற ஒரு விஷயம் வரும்போது அங்கே சந்தேகம் வரக்கூடாதுன்னு இல்லை பாம்பு அப்படின்னு சொல்லி கத்தியிருக்கிறாங்க ஷியா. ஸோ அதனால் பாம்பு வந்ததுனால பயந்து போயும் அண்டு காப்பாற்றுறதுக்காகவும் இந்த மாதிரி பண்ணதாக ஷியா சொன்னதுனால கேத்தனும் இதை பெருசாக எடுத்துக்காமல் விட்டுட்டார். ஆனால் அதற்கடுத்து 18ஆம் தேதி நடந்த அடுத்த முயற்சியில் தான் இந்த கொலை சம்பவம் அரங்கேற்றப்பட்டிருக்கு. ஸோ இதில் ஜூன் 6ஆம் தேதி, அந்த ஜூன் 5ஆம் தேதி ஒரு முறை போயிட்டு வந்தாங்கன்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அதில் ஜூன் 6ஆம் தேதி ஒரு பிளான் ஒன்று பண்ணியிருக்கிறாரு கேத்தன். அதாவது பாலிக்கு வந்து ஒரு ட்ரிப் ஒன்று போகலாம், ஒரு அவுட்டிங் மாதிரியும் அண்டு ஒரு ப்ரீ வெட்டிங் ஃபோட்டோ ஷூட்டும் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தோட கேத்தன் ஒரு பாலிக்கு போகிற ஒரு பிளான் வச்சுருந்துருக்கிறார். எல்லாம் ஏர்போர்ட் வரைக்கும் போயிருக்கிறாங்க. ஏர்போர்ட் வரைக்கும் போயிட்டு பார்த்தா அங்கே கேத்தனோட பாஸ்போர்ட் இல்லை. அது என்ன ஆச்சு அப்படின்னா, ஏர்போர்ட் போகிறதுக்கு முன்னாடியே ஒரு இடத்துல சாப்பிட்றதுக்காக ஹோட்டலில் நிறுத்தியிருக்கிறாங்க. அப்போது ஷியா வந்து இது மாதிரி ஃபோனை நான் கார்லேயே மறந்து வச்சுட்டு வந்துட்டேன்னு ஒரு தடவை போயிட்டு வந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்தா அந்த பாஸ்போர்ட் காணா. இந்த விஷயத்தை சந்தேகமாக தற்போது கேத்தனினுடைய அப்பா வந்து ஊடகத்தின் முன்னாடி தெரிவிச்சிருக்கிறார். ஸோ ஷியா வந்து வேணும்னே பாஸ்போர்ட்டை திருடி எடுத்து வச்சுக்கிட்டு அந்த பாலி தீவுக்கு போகிற அந்த பிளானையே கேன்சல் பண்ண வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை இப்போது தெரியப்படுத்துகிறார். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது ஆரம்பத்திலிருந்து தற்போது வரைக்குமே வந்து அந்த பெண்ணுக்கு ஷியாவுக்கு இந்த திருமணத்தில் விருப்பம் இல்லை. ஷியா வந்து சேத்தன் சௌத்ரியை தான் வந்து விரும்பி இருக்கிறாங்க. ஆனால் இதை வந்து குடும்பத்துக்கிட்ட விருப்பம் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் தெரிவிக்காமல்
எந்த ஒரு சிம்டம்ஸும் கூட காட்டிக்கல அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. நீங்கள் இப்போ இந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் இதிலெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட தெரியும், அவங்களோட ஃபேஸ் ரியாக்ஷன் பார்க்கும் பொழுது இதில் இந்த திருமணத்தில் ஷியாவுக்கு விருப்பமே இல்லை அப்படின்னு நம்மளால் சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப சந்தோஷமாக அவங்களும் வந்து இந்த திருமணத்துக்கு ரெடி ஆகிட்டு ரொம்ப கல்யாணம் பண்ணிக்க போகிறோன்ற அந்த சந்தோஷத்தோட ஈகரோட இருக்கிற மாதிரி தான் அவங்களோட ஃபேஸ் ரியாக்ஷன்ஸும் இருந்திருக்கு. ஆனால் அதற்கு பின்னாடி இப்படி ஒரு திட்டம் வகுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு யாருக்குமே தெரியல, அது நடக்கிற வரைக்கும். அண்ட் இதில் கூடுதலாக இந்த மாதிரி கேத்தன் அவர்கள் வந்து இறந்து போனதுக்கு அப்புறமும் அவங்க வந்து ஒரு அவங்களோட இன்ஸ்டா ஸ்டோரியில் இந்த மாதிரி ஏன் என்னை விட்டு போயிட்ட, ஏன் என்னை ஏமாற்றிட்ட, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் இப்படிங்கிற மாதிரியான ஸ்டோரியை கூட வச்சுருக்குறாங்க. ஸோ இதனால் பெருசாக யாருக்கும் சந்தேகம் வராத ஒரு சினாரியோவில் இந்த இழந்து போன இந்த மணமகனினுடைய அந்த கேத்தனினுடைய குடும்பத்தாருக்கு தான் ஒரு சந்தேகம் அப்படிங்கிறது வந்திருக்கு. ஏன்னா அவங்க ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரி ஷியா வந்து வலுக்கட்டாயமாக தான் அந்த கோட்டைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டுலாம் போயிருக்கிறாங்க. அண்ட் மோரோவர் வந்து கேத்தன் ஒரு ட்ரெக்கிங் தெரிஞ்சவர், மலையேற்றம் செய்யக்கூடியவர். அவர் எப்படி ஒரு அஜாக்கிரதையாக தவறி விழுந்து உயிரிழப்பார் அப்படிங்கிறது தான் அந்த சந்தேகத்தினுடைய கேத்தனினுடைய பெற்றோர்களுக்கு வந்த சந்தேகத்தினுடைய ஒரு ஆதி புள்ளியே அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அதனால் இதன் பின்னணியில் இப்படியாப்பட்ட ஒரு கொடூர சம்பவம் நிகழ்த்தப்பட்டிருக்கு. ஒரு திருமணம் பிடிக்காத ஒரு பெண் தன்னுடைய ஒரு காதலனோடு பாய் ஃப்ரெண்டோடு சேர்ந்து இப்படியாப்பட்ட ஒரு திட்டத்தை அரங்கேற்றி இருக்கிறது அப்படிங்கிறது புனே மட்டும் இல்லை, மகாராஷ்டிரா மட்டும் இல்லை, இப்போ இந்தியா முழுக்கவும் ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்குது. நான் ஆரம்பத்திலேயே சொன்னது போல் தற்போது திருமணத்துக்கு தயாராகிட்டு இருக்கிற மணமகன்களாக இருக்கட்டும், லவ் பண்ணிகிட்ருக்கிற பசங்களாக இருக்கட்டும், அவங்களுக்கெல்லாமே வந்து அதிர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு சம்பவமாக, அதிர்ச்சியை கொடுக்கக்கூடிய நடவடிக்கையாக ஷியாவினுடைய நடவடிக்கை இருந்திருக்கு. ஸோ இதில் அடுத்தடுத்து விசாரணைகள் போயிட்டுருக்கு காவல்துறை தரப்பில். விசாரணையில் கேத்தனுக்கு முடியல, விக்கு வச்சுருந்தாரு, அதனால் பிடிக்கலை அப்படின்னு ஷியா சொன்னதாக தகவல்கள் வெளியாகிருக்கு. ஆனால் இதை ஏற்கனவே பொண்ணோட ஃபேமிலிக்கிட்ட சொல்லிட்டதாக பையனோட ஃபேமிலி சொல்கிறாங்க. அதுபோக திருமண செலவுக்காக கேத்தன் கிட்ட 1 கோடி ரூபாய் வாங்கி அதை காதலன் சேத்தன் சௌத்ரி கிட்ட கொடுத்துருக்குறாங்க ஷியா கோயல். இந்த தகவலும் தற்போது வெளியாயிட்டிருக்கு. என்னோட பொண்ணுக்கு மரண தண்டனை கொடுங்கன்னு ஒரு பக்கம் பொண்ணோட அம்மா சொல்கிறாங்க. இதில் அடுத்தடுத்த தகவல்கள் என்ன வெளியாக போகுது அப்படிங்கிறது தெரியலை, பொறுத்திருந்து பார்க்கலாம். இதில் நம்ம ஃபைனலி சொல்லி முடிக்க வேண்டியது ஒரு விஷயந்தான். இங்கே பையனுக்காக இருக்கட்டும் பொண்ணுக்காக இருக்கட்டும், திருமணம் பிடிக்கலை அப்படின்னா ஆரம்பத்திலே பிடிக்கலைன்னு சொல்லிடுங்க. அதுக்கு ஓகே சொல்லிவிட்டு சைடில் இந்த மாதிரியான ஒரு வேலையை, அதாவது ஒரு அப்பாவி பையன் எந்த ஒரு தப்பும் பண்ணாமல், அதுவும் அந்த பொண்ணை அந்த என்கேஜ்மெண்ட்டுக்கு அப்புறமா அந்த பையன் கேத்தன் வந்து ஷியாவை ரொம்ப லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறார். அப்படி தான் மீது உயிருக்குயிராக காதலை வச்ச ஒரு பையனை இப்படி கொடூரமாக கொல்ல நினைப்பது அப்படிங்கிறதெல்லாமே வந்து ஒரு மனிதத்தன்மையே கிடையாது. ஸோ அதனால் திருமணம் பிடிக்கலை அப்படின்னா ஆரம்பத்திலே பிடிக்கலன்னு சொல்லிடுங்க. அதை விட்டுட்டு இந்த மாதிரியான வேலையில் ஈடுபடக்கூடாது அப்படிங்கிறது வந்து அந்த மணமகளாக இருக்கட்டும், இல்லை அந்த பையனாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும், அவங்களுடைய குடும்பத்தாருக்கும், ஏன்னா இதில் குடும்பத்தாரையும் சந்தேகிக்க வேண்டியிருக்கு. அந்த பொண்ணுக்கு பிடிக்கலன்னு அவங்க ஃபேமிலிக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி இப்போது அந்த பையனுடைய ஃபேமிலி கேள்வி எழுப்புகிறாங்க. ஸோ இதில் குடும்பங்களும் தங்களுடைய பிள்ளைகளுக்கு இந்த திருமணத்தில் இஷ்டம் இருக்கா இல்லையான்னு முழுமையாக முதல்ல தெரிஞ்சிக்க வேண்டிய தேவை இருக்குது அப்படிங்கிறதையும் இந்த சம்பவம் உணர்த்திட்டு போயிருக்கு. மறுபடியும் வேறு சில க்ரைம் ஸ்டோரியோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.